சொல்லுவாங்க நாங்கெல்லாம் பரம்பரை பரம்பரையா திமுக அப்படின்னு. என்னவன் பரம்பரை? மஞ்ச பை தூக்கிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்து பரம்பரை தானே பரம்பரை. என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? பரம்பரை பெரிய அரசேந்திர சோழன், அவங்க அப்ப அரசனுக்கு அரசு அருண்மொழி சோழன் பரம்பரை. அவன் பரம்பரையே வீதியில் நின்று கத்திட்டு கிடக்கு, முச்சந்தையிலிருந்து முக்கி கத்திட்டு கிடக்கு. தம்பி நீ நினைச்சுக்கிற தம்பி, ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் சொல்றாரு, உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்தது இல்லடாங்கிறார். வரலாற்றுல செய்தியிடாரா, இந்த படையை எவராலும் வெல்ல முடியவில்லை என்ற ஒரு படை இருந்துச்சுடா அப்படின்னு ஒரு வரலாற்றுல செய்தி இல்லடாங்கிறார். யாருக்காக சொல்றாரு? எனக்கு தான். முகலாய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, சேர சோழ பாண்டிய பேரரசுகள் வீழ்ந்திருக்கிறது, விஜயநகர பேரரசு வீழ்ந்திருக்கிறது. அதுவே வீழ்ந்திருக்கு. நீ எம்மாத்திரம்? உனக்கு திராவிடம்னாவே என்னன்னு பேச தெரியல. திராவிடம்னா என்ன? அதான் தெரியாது. வாட் இஸ் த மீன் பை திராவிடம் தெரியாது. ஒரு நேரம் திராவிடம் என்றால் அது ஒரு இடத்தை குறிக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு வருவாங்க, ரொம்ப குழப்பறானே சீமான் அப்படின்ட்டு, திராவிடம் என்றால் அது ஒரு இனத்தை குறிக்கிறது. அப்படிலாம் ஒரு இனம் இல்லையே. திராவிடம் என்றால் அது ஒரு மொழியை குறிக்கிறது. திராவிடனுக்கு அப்படி ஒரு மொழி, எந்த மொழி திராவிட மொழி தெரியாது. கடைசியா எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம். என் பங்காளி சொல்லுவா, அப்படி இல்லை வடிவேலு, பாரதியாரா பாரதி ராசாவா வேணாம் விட்டுலாம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அப்படி இப்ப நாம விட்டுருவோம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். என் அருகில் நிற்கிற என் தம்பி தங்கைகள், வரலாற்றில் நாம் மறைக்கப்பட்டிருக்கோம், நிராகரிக்கப்பட்டிருக்கோம், புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கும் பாரு புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார் பாருங்க, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிற. என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் காட்டுக்குள் நான் சந்தித்து என் தலைவனோட பேசும்போது, தம்பி நமக்கென்று வரலாறு கிடையாது, நம்ம இனத்திற்கென்று வரலாறு இல்லை. ஏனென்றால் வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுதி வைக்க நேரம் இருக்காது. என் பாட்டன் கல்லணை கட்டினதுனால கரிகாலன் வாழ்ந்திருக்கான், பெருவுடையார் கோயில் இருக்கனால ராஜராஜ சோழன் ஒரு பேரரசன் இருந்திருக்கான், இல்லைன்னா ஒரு சான்றும் இல்லை.